வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து போதை மற்றும் புகையில்லா வளாகம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த முதல்வர் போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் முதலமைச்சர் விஜய் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதை மற்றும் புகையில்லா வளாகம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அழிப்பு நடவடிக்கைகளை காணொலி மூலம் பார்வையிட்டார். செங்கல்பட்டு, நெல்லை, கோவை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற போதைப் பொருள் அழிப்பு நடவடிக்கைகள் இதில் இடம்பெற்றன. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழக சட்டசபையில் 2026-27 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தை தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அரசினரின் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பேசினார். அப்போது அவர் மருத்துவ கல்விக்கான நீட் முறை சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக நீதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதித்ததாகவும், 12 ஆண்டுகால பள்ளி கல்வியை புறந்தள்ளி ஒரு நாள் நுழைவுத் தேர்வை மாணவர்களின் உயர்கல்வியை தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். இறுதியாக நீட் தேர்வு காரணமாக நடந்து வரும் மாணவர்களின் உயிரிழப்புகளையும் முறைகேடுகளையும் கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் தீர்மானத்தை அமைச்சர் அருண்ராஜ் கொண்டு வந்தார். இதனை பாஜக சட்டமன்ற உறுப்பினரை தவிர்த்து ஏனைய கட்சி அனைத்தும் இந்த அரசினரின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. நீட் தேர்வுதான் தகுதிக்கான எல்லை என்றோ அளவீடு என்றோ யாரும் நினைக்கவே தேவையில்லை. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற இயலவில்லை என்றால் அந்த மாணவர்கள் தகுதி குறைபாடு உள்ள மாணவர்கள் என்று அர்த்தம் கொள்ள தேவையில்லை. ஆனால் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போனால் அதை ஒரு குறைபாடாக கருதி மிகுந்த மன உளைச்சலுடன் ஆளாகும் சூழலும் நிலவுகிறது. சிலர் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட துயர சம்பவங்கள் கூட தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றம் ஏற்கனவே பலமுறை நீட் விலக்கு கோரி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக மாநிலத்திற்கு விலக்கு வழங்க சட்ட முன்வடிவையும் நிறைவேற்றி அனுப்பியுள்ளது. அவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் ஜனநாயக விருப்பத்தை பிரதிபலிப்பவை. இந்த பேரவையின் ஒருமித்த குரலை ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமையை மதிப்பதே கூட்டாட்சியின் அடிப்படை. தமிழ்நாட்டின் சமூக நீதி மரபையும் கல்வி முன்னேற்றத்தையும் மருத்துவ சேவை மாதிரியையும் பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் முன் வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2021 ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்டம் முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 மே 3 அன்று நடைபெற்ற நீட் தேர்வானது
கேள்வித்தாள் கசிந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. பின்னர் 2026 ஜூன் 21 அன்று மறுதேர்வு நடத்தப்பட்டது. கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானதால் தேர்வின் நேர்மை மற்றும் நம்பிக்கை தன்மையை குறித்து நாடு முழுதும் கேள்விகள் எழுந்தன. அதனை தொடர்ந்த போராட்டத்தின் விளைவாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்ததுடன் தேர்வு அமைப்பை முழுமையாக சீர்திருத்துவதற்கு புதிய பணிக்குழு ஒன்றும் ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கின் 11வது ஆளுநர் குழு கூட்டத்தில் நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை பாதித்துள்ளதை சுட்டிக்காட்டி அத்தேர்வுக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் MBBS, BDS மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தையும் நிரப்ப தமிழ்நாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி உள்ளார்கள். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019, இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020, ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020 மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு சென்னை நந்தனம் OMCR உடற்கல்வி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற 58ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் முதலில் கல்லூரியின் வாழ்த்து பாடலும் அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் பாடப்பட்டது. பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியிருந்த நிலையில் அமைச்சர் ஒருவரின் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவதாக பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து அமைச்சர் ராஜேஷ்குமார் கூறுகையில், இது கிறிஸ்தவ கல்லூரி என்பதால் வழிபாட்டு முறையாக சிறிய அளவில் ஜெபம் நடைபெற்றதாகவும் அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். தமிழ்தாய் வாழ்த்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், தெளிவா சொல்லியிருக்காங்க. பொது நிறுவனங்கள், நம்முடைய அரசு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், இப்படிப்பட்ட இடங்கள்ல தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல தொடங்க, இங்கேயும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல தொடங்கப்பட்டது. இது OMCA ஒரு கல்லூரி. அவங்க ஒரு கிறிஸ்டியன் அந்த இதுக்கு உட்பட்டு வர்றதுனால முதல்ல ஒரு ஜெபத்தை ஏற்கெடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினாங்க. முதல்ல பாடினது தமிழ்தாய் வாழ்த்து. இப்போது நான் கிறிஸ்தவ மதத்தை தழுவக்கூடியவர்கள், இன்னொருத்தர் ஹிந்து மதத்தை தழுவக்கூடியவர்களாம், இன்னொரு பௌத்த மதத்தை தழுவக்கூடியவர்களாம், இன்னும் இஸ்லாமிய மதத்தை தழுவக்கூடியவர்களாம். எல்லா மதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை, அது ஒர்ஷிப் என்பது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவருடைய வழிபாடு கிறிஸ்தவ வழிபாடு, அதுதான் அவர் சொன்னார். அதை அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் திருச்சி சொன்னது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய உச்சரிப்பு, இப்போ நான் என்னுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கன்னியாகுமரி மாவட்டம், கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளம் கலந்துருக்கும், இல்லைனா இலங்கை தமிழ் மாதிரி இருக்கும். ஆனால் அது மாதிரி சென்னை தமிழ் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜில் அவர் பேசியிருக்காரு. கடந்த முறை நீங்கள் மதிப்பிற்குரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன், அவர் உச்சரிப்பும் புரியும். ஆனால் கொஞ்சம் அந்த தமிழ் அது ஒவ்வொருத்தருடைய நடைமுறை, அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. தமிழகத்தில் மட்டும் தொகுதி மறுவரை எதிர்ப்பு நாடகமா என திமுக MP தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரை விவகாரம் தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ள அவர், தமிழகத்தில் மட்டும் காங்கிரஸ் தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு என்ற நாடகத்தை நடத்துவது ஏன் எனவும், காங்கிரஸ் ஆட்சி செய்யும் 4 மாநிலங்களில் இதுபோன்ற MPக்கள் கூட்டத்தை ஏன் நடத்தவில்லை என்றும் வினாவியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரை மூலம் தெலுங்கானாவிற்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ள நிலையில் அவரது கருத்துக்கு காங்கிரஸ் என்ன சொல்ல போகிறது என்றும் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற நிலைப்பாட்டில் இருந்து நோ டீலிமிட்டேஷன் என்ற நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் மாறிவிட்டதா அல்லது தமிழகத்தில் மட்டும் அந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரை குறித்து நாடு முழுவதும் ஒரே நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்திய தயாநிதி மாறன், தமிழகத்தில் மட்டும் அரசியல் நாடகம் நடத்துவதாகவும், காங்கிரஸ் கட்சியின் பினாமி அரசாக செயல்படும் ரீல்ஸ் அரசியலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தனது பதிவில் கடுமையாக விமர்சித்துள்ளார். நெல், கரும்பு, பால் விலையை உயர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல்லுக்கான கொள்முதல் விலை தற்போது சாதாரண ரகத்திற்கு குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும் சன்ன ரகத்திற்கு 2250 ரூபாயாகவும் அறிவிக்கப்பட்டுள்ள விலை விவசாயிகள் மற்றும் உற்பத்தி செலவுக்கு போதுமானதாக இல்லை எனவும் தற்போதைய சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே சாதாரண ரக நெல் கொள்முதல் விலையை மேலும் 400 ரூபாய் உயர்த்தி குவிண்டாலுக்கு 3000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்றும் அடுத்த ஆண்டு 3500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மேலும் நடப்பு ஆண்டில் கரும்பு கொள்முதல் விலையை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் அடுத்த ஆண்டு 5000 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் எனவும் தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், சென்னையில் ஆவின் பால் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதற்கு பால் கொள்முதல் குறைந்ததே காரணம் எனவும் பால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய கொள்முதல் விலை வழங்கி ஆவினுக்கான பால் கொள்முதலை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கரும்புக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு கொள்முதல் விலையை அதில் 709 ரூபாய் கூடுதலாக கொடுத்து 4000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஒரு டன்னுக்கு. அது நாங்கள் வரவேற்கிறோம், உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு கரும்பு கொள்முதலுக்கு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் உயர்த்துங்க, அடுத்த ஆண்டு 5000 ரூபாய் உயர்த்துங்க, இதுதான் வேணும். அடுத்தது ஆவின் பால் பற்றாக்குறை இப்போ குறிப்பாக சென்னையில் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆவின் பால் தான் குழந்தைகளோ முதியோர்களுக்கும் கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாத பால். டாக்டர்களும் அதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சென்னையில் இல்லை இப்போ பற்றாக்குறை. காரணம் கொள்முதல் குறைஞ்சிருக்கு. 2022-23 கிட்டத்தட்ட 41 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 28 லட்சம் லிட்டர் தான் இருக்குது. அது கொள்முதல் விலையை கூடுதலாக விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அது ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. அது கொடுத்தா தான் சரி வரும். ஜார்க்கண்ட் கலவரம் குறித்து ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை என பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் நாராயண் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாணவர்கள் போராட்டம் நடந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசை விமர்சிக்கும் ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற சம்பவம் குறித்து ஏன் கேள்வி எழுப்பவில்லை என்று கேட்டார். குண்டர்களுடைய ஆட்சி என்று நாம் சொல்கின்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அந்த குண்டர்களுடைய ஆட்சியில் அந்த மாநிலத்தில் சுதந்திர இந்தியாவில் வரலாறு காணாத அளவிற்கு மிக மோசமான ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 90 மார்க் மதிப்பெண் பெற்றவர்களுக்கெல்லாம் தேர்வாகவில்லை, ஆனால் 40 மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வாகி இருக்கிறார். நேற்றைய தினம் அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளை, முதலமைச்சரை சந்திப்பதற்காக சட்டசபைக்கு நாங்கள் செல்கிறோம் என்ற பொழுது அங்கு அவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்யப்பட்டு, அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு, அவர்களை வாட்டர் கேனான் என்று சொல்லப்படுகிற தண்ணீரை பீச்சடித்து, அதே மாதிரி அங்கு இருந்த மாணவிகள் பலரிடம் மோசமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில கருங்காலிகள் நடந்து கொண்ட விதம் என்பதெல்லாம் உண்மையிலேயே பதைபதைப்புக்குரியவை. பாரதிய ஜனதா கட்சி ஜார்க்கண்ட் மாநில குண்டர்களுடைய ஆட்சியை வன்மையாக கண்டிக்கிறது. மாணவர்களுடன் தோளோடு தோள் நிற்போம் நாங்கள் என்று தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஜந்தர் மந்தர்ல அமைதியாக நடைபெற்று கொண்டிருந்த மாணவர்களுடைய அந்த போராட்டத்தில் இதே குண்டர்களுடைய கூட்டணி உள்ளே புகுந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தி வன்முறையை பிரயோகிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக நடைபெற்ற பொழுது ராகுல் காந்தி கடந்த 13 வருடங்களாக ஆட்சியிலே இல்லை, தங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை, ஊழல் புரிய முடியவில்லை, பணம் சேர்க்க முடியவில்லை, தங்களுடைய குடும்பம் செழிப்பாகவில்லை என்பதற்காக மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநில விவகாரத்தில் அமைதி காப்பது ஏன்? தொடர்ந்து சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியது தமிழகத்தையே அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக கூறிய நாராயணன் திருப்பதி, மொழியை விட மதம் பெரியது என்ற கருத்தை முன்வைப்பது கண்டிக்கத்தக்கது எனவும், மத நம்பிக்கை என்பது தனிநபர் உரிமை என்றாலும் சட்டப்பேரவையில் மதத்தை முன்னிலைப்படுத்தி பேசுவது தவறு என்று கூறினார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் குறித்து விமர்சித்த நாராயணன் திருப்பதி, நீட் விவகாரத்தில் தமிழக அரசின் வாதங்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதாகவும், நீட் எதிர்ப்பு அரசியல் நாடகம் என்று நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நேற்று தீர்மானமாக கொண்டு வந்து அதை முடித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதை ஆதரிக்கும். ஆனால் ஒரு மாயை, வழக்கம் போலவே ஏதோ பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளுக்கு எதிராக, மாநில மொழிகளுக்கு எதிராக இருக்கிறது
அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தவறான ஒரு கற்பனையை உருவாக்கி இருந்தார்கள்.